நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலைடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏறுமுகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதுல மற்ற எந்த ஜோதிடர் சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பத்தி தான் பேச போறோம். இப்ப நம்ம குரு பயிற்சியை பத்தி பார்த்தோம். அப்ப குரு பயிற்சியை கொடுக்கிற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார்? சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்ப இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு. அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்துல வந்து அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்ப பாருங்களேன், இப்ப ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. தான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நம்ம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகள்ல நிறைய கசப்புகள் ஏற்பட்டிருங்க. 30 வயசு மேல ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிக்கிறாங்க இந்த நாள். அப்ப அதுக்கு 6 மாசம் தான் விடையை சொல்ல போது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா ரகசியத்தை வந்து பாதுகாக்கிற முதல் ஆளானா இவங்க தான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அன்புக்காக இயங்குவாங்கன்னு சொல்லலாம். எதனாலும் கொஞ்சம் கோவம் இருக்கும், ஆனா குணத்தோடையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 months பர்டிகுலரா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நிச்சயமாக. கொஞ்சம் கோவம்னு சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரட் இருக்கீங்க. பொதுவா விருச்சக ராசிங்கிறது தன்னம்பிக்கை மிக்க ராசிங்க. கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுத்து டப்புன்னு ரிஸ்க் எடுத்துரும். மற்றவங்களாம் யோசிப்பாங்க. துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தைங்கிற மாதிரி டப்புன்னு ரிஸ்க் எடுத்துரும். ஆனா ஜெயிச்சு வந்துடும். அதான் இந்த ராசிக்கு. இந்த ராசியோட சீக்கிரட்னு சொன்னீங்க இல்லையா, இந்த ராசியை சீக்கிரட் மெயின்டைன் எப்படி பண்ணா, இவங்க மெயின்டைன் பண்ற சீக்கிரட் இவங்க நிழலுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு சீக்கிரம் மெயின்டைன் பண்ணுவாங்க. கடைசியில ரிசல்ட் எக்ஸிகியூஷன் ஆன பரம்தான் தெரியும் அந்த அளவுக்கு. ஆனா யதார்த்தமா இருப்பாங்க. நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இந்த கெட்டவன் உருவம் வந்தா கொஞ்சம் இதா இருக்கும். ரைட். இப்ப இந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பலம் இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மையாக வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கிற காலகட்டம். அப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, முன்னாடி இந்த வருடம் இந்த 6 மாச காலகட்டம் வேற. முன்னாடி 6 மாச காலகட்டம் ஏன்டா வாழ்ந்தோங்கிற மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. ஏன் மேடம் இவ்வளவு வருத்தப்படுறீங்க? நீங்களா? 6 மாசம் இந்த 6 மாசம் காலகட்டம் வாழ்க்கையை வேற. ஏன்னா குருபலம் வருது. முதல்ல மன நிம்மதி அடைகின்றன, சுப தகவல் வருகின்றன. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா திடீர் காதல் ஏற்பட வாய்ப்புண்டு. அது ஆல்ரெடி ஒரு உறவு இருந்தது, பிரிஞ்சாங்க, திருப்பி வர வாய்ப்புண்டு. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3, 5 சம்பந்தப்பட்டால் 3ஆம் இடம் மீடியா, சோசியல் மீடியா, 5ஆம் இடம் இன்டர்நெட்டு, சினிமா துறை, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட. அப்ப இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆர்வமுடைய இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் உச்சத்தை தொடும் காலகட்டம். இப்ப இந்த வாய்ப்பை இவங்க பிரகாசமா பயன்படுத்திக்கணும். ரைட். திருமணம் இருக்கான்னு மட்டும் நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு திருமண காலகட்டம் குருபலம் வந்தாச்சு. சுப காலகட்டமா இருக்கு. குரு அப்ப என்ன பார்வை செலுத்துற எல்லாமே அக்டோபர் 31 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மாறி போயிடும். அப்ப திருமண காலகட்டம் வந்தனே வேகப்படுத்தி இந்த வருஷத்து 6 மாசத்துக்குள்ள மனதுக்கு பிடித்த வரன் அதை பார்த்துக்கங்க. காதல் திருமணமா வீட்டுல சீக்கிரம் சொல்லிக்காங்க. ரைட். பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் வரும். ஆனா இந்த ராசி அக்டோபருக்கு பின் என்னன்னா, தொழில் வேலை வாய்ப்பில் கவனம். நிறைய பேர் அக்டோபர் பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஜாப் போயிருமோ, ஜாப் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வருத்தப்பட வச்சிரும். அப்ப என்ன பண்ணணும்னா, இப்பவே நல்ல காலம் இருக்கும் போதே ஒரு சேஃபஸ்ட் சைடா ஒரு ஜாப்ல போய் இருந்துக்கிட்டு கொஞ்சம் படிக்க வேண்டிய ராசி இந்த ராசி விருச்சிக ராசி. ஏன் இதை படிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, பஞ்சமஸ்தானத்துல இருந்த சனி பகவான் இவங்களுக்கு அந்த மன இது சொல்லுவோம்,
ஆள் மனதெல்லாம் 5ஆம் பாவம், அங்க அவ்வளவு கிரகம் சிறப்பா இல்லை. சரி, 4ஆம் இடமா இருந்தாலும் அங்கேயும் ராகு. அப்ப இவங்க டைவர்ஷன் இருந்துகிட்டே இருந்தது, ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருந்தது. இப்பதான் அதுக்குள்ளான காலகட்டம் வந்து இவங்களை அப்டேட் பண்ணிக்கிற சூழ்நிலைகளும் அடுத்த படிநிலையை நோக்கி போறாங்க. இவங்களுக்கு என்னன்னா பிரிந்த உறவுகள் ஒன்று சேருங்க. நிறைய காலகட்டமான உறவுகள்ல, சொந்த பந்தத்துல, தாய் வழி உறவுல சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் சேரக்கூடிய காலகட்டம் வருது. சரியான நேரம், சரியாக பயன்படுத்தினால் இவங்க மீண்டும் ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் ஆச்சு. மீண்டும் ஜொலிக்கக்கூடிய காலம்னு சொல்லிருக்கீங்க. இது எப்படி சார் தொழிலையும் இது அப்ளிகபிளா இருக்குமா? நிச்சயமா இவங்களுக்கு அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி மாற்றம், தசாபதிக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப இளைய வயது இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க படிப்பு சம்பந்தப்பட்டதுல இருக்காங்கன்னா, அப்போ அந்த +2 10th நல்ல மார்க் வருவாங்க, நல்ல காலேஜ் கிடைக்கும், ஷைன் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆக வாய்ப்பு உண்டு. இதே இது ஒரு கணவன் மனைவியா இருக்காங்க, பிரிஞ்சு பிரச்சனையில் இருப்பாங்க, திருப்பி அந்யோன்யம் அப்படி கணவன் மனைவிகள் இன்னும் இணக்கமா இருந்து அடுத்த வாழ்க்கையில இவங்க தான் பெஸ்ட் கப்பல் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்துடும். இது வயசானவங்கன்னா தொழிலில் கொஞ்சம் பார்ப்பாங்க, தொழில் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. குறிப்பா இவங்களுக்கு இந்த அக்டோபருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சொத்து வாங்க ஒரு வாய்ப்பு வருது. அப்ப அந்த சொத்து சம்பந்தப்பட்டது, ஒரு சிலருக்கு வண்டி வாகனம், அப்ப அதை கால்குலேட் பண்ணி வாங்கணும். இந்த சொத்துல டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ண வேண்டியது கடமை. ஏன்னா நாளில் ராகு பகவான் இருக்கார், டாக்குமெண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நீளமகலம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பத்திரத்தில் இருக்கிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இல்ல சார் நான் சொத்து வாங்கல, கார் வாங்குறேன்னா இந்த கார் செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. அது ஆக்சிடென்ட்டுக்கு இது இருக்கா, ஏதோ ஆர்டிஓல ஃபைன் இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஓகே, எடுத்தோனே நம்ப கூடாது இந்த விஷயம். அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டா நல்லா இருக்கும். ஆக மொத்தம் இந்த காலகட்டத்துல மைனஸா இல்லாம பிளஸ் அதிகமா இருக்கு. சூப்பரான நேரம் தான். ஓகே சார், இருந்தாலுமே கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3 விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க சார். இந்த ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம், 2க்குரியவர் கேதுவுடன் இணையும் காலகட்டம். பேச்சில் கவனம், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத கொஞ்சம் அக்டோபர் பின் பார்க்கணும். ஏன்னா இவங்க யதார்த்தமா பேசுவாங்க, பெரிய அதிகாரிகள் வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய சொசைட்டில பெரிய பெரிய ஆட்களை கூட பேசக்கூடிய காலகட்டத்துல ஹட் பண்ற மாதிரி வந்துட வேண்டாம். அது நம்பர் 1. நம்பர் 2, இவங்களுக்கு என்னன்னா கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா வேலையில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில கொஞ்சம் சீக்கிரமா செட்டில் ஆக பாருங்க. இதோட பெட்டர் அப்படிங்கிறது அப்புறம் பார்க்கலாம். நிறைய பேர் வேலைக்காக திருமணத்துக்காக வேலையும் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. அது டக்குன்னு குயிக் டிசிஷன் எடுத்து இல்ல ஜோதிட ரீதியா பார்த்து என்ன வேலைன்னா எப்ப தசாபுத்தி என்ன அப்படின்னு முடிவெடுத்து டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம். கண்டிப்பா சார். இந்த 6 மாசம் பர்டிகுலரா அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏதாவது இருக்கா சார், இல்ல பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா? நிச்சயமா இவங்க இந்த 6 மாதம் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகர் வழிபாடு. திருச்செந்தூர் சென்று வந்தால் திருப்பம் உண்டு. நீர்நிலை உள்ள முருகர் தான். இல்ல சார் திருச்செந்தூர் போக முடியலன்னா அடுத்து சிங்காரவேலன் சிக்கல் போயிட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான பாத்தீங்கன்னா திண்டுக்கல் அருகில பாதாள செம்பு முருகர், அதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும். ஆக மொத்தம் முருகர் அம்சம் தாங்க இவங்களை காப்பாற்ற போகுது. முருகர் தான் அவங்களை காப்பாற்ற போறாங்க. மறந்துடாதீங்க விருச்சிக ராசி நேயர்களே, முருகனை பற்றி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் 6 மந்த் உங்களுக்கு கோல்டன் பீரியடா அமையட்டும். நன்றி சார்.